வணக்கம் நேர்களே. ஆரோக்கியமான வாழ்வுக்கு உணவு ஒரு முக்கியமான விடயம். நகர்ந்து வரும் இக்காலகட்டத்தில் நமக்கு தேவையான உணவு உற்பத்தியின் அளவானது குறைவாகவே காணப்படுகிறது. ஆகவே அதிக உற்பத்தியை மேம்படுத்துவதற்காக நாம் விவசாய ரசாயனங்களையும் கலப்பு இனங்களையும் அதிகளவு பயன்படுத்துகின்றோம். பண்டைய காலத்து மக்கள் தமது வீட்டு தோட்டத்தின் மூலமாகவே அதிக உணவுகளை உற்பத்தி செய்து ஆரோக்கியமாக வாழ்ந்தனர். நாமும் இக்காலகட்டத்தில் வீட்டுத் தோட்டம் செய்கையை மறந்துவிட்டோம். அந்த வகையில் இந்நிகழ்ச்சியினூடாக வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான ஓர் கலந்துரையாடலையோ அல்லது வீட்டுத் தோட்டம் சம்பந்தமான ஓர் உரையாடலையோ நாங்கள் உங்களுக்கு இன்று வழங்க உள்ளோம். வீடுகளுக்கு அருகே மரக்கறிகள், பழ வகைகள், சரக்கு பயிர்கள், வாசனை பயிர்கள், மூலிகை தாவரங்கள், கால்நடை வளர்ப்பு என அனைத்தையும் ஒன்று சேர்த்து நாம் வீட்டுத் தோட்டத்தில் மேற்கொண்டு பலன்களை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த வகையில் கிளிநொச்சி பிரதேச விவசாயி ஒருவர் வீட்டுத் தோட்டத்தில் அதிக அளவில் சுவைச்சரக்கு பயிர்களை பயிரிட்டு அவற்றினை வீட்டு தேவைக்கும் மேலதிகமானவற்றை விற்பனையும் செய்து லாபத்தையும் பெற்றுள்ளார். அவரது அனுபவத்தை கேட்டு அறிந்து கொள்வோம். நான் வசிக்கும் கிராமம் மலையாளபுரம், கிளிநொச்சி மாவட்டத்திலே பாரதிபுரம் போதனா ஆசிரியரின் கீழ் எனது வீட்டுத் தோட்ட பயிற்சியை மேற்கொண்டு வருகின்றேன். நான் ஏற்கனவே வேளாண்மை விவசாயம்தான் செய்து வந்தேன். தற்போது நான் குடியிருக்கும் காணி 1.25 ஏக்கர் பரப்பை கொண்டது. இதை பயன்படுத்தும் முகமாக நான் வீட்டுத் தோட்ட பயிர்களை செய்ய ஆரம்பித்து இதுவரையில் பல பயிர்களையும் செய்து இந்த கொரோனா சம்பந்தமான காரணங்களினால் இஞ்சி, மஞ்சள் போன்ற பயிர்களுக்கு, வாசனை திரவியங்களுக்கு நாட்டிலே ஒரு மதிப்பு ஏற்பட்ட காரணத்தை வைத்து என்னிடம் இருந்த மஞ்சளை விரிவாக்கும் நோக்கத்தோடு மிகவும் ஆர்வத்துடனும் செயல்திறனுடனும் செய்து வருகின்றேன். இதனை கண்ணோக்கிய எனது விவசாய போதனாசிரியரும் பணிப்பாளர்களும் எனக்கு வேண்டிய பல உதவிகளை நீர் சம்பந்தமாகவோ, பொருட்கள் சம்பந்தமாகவோ, விதைகள் சம்பந்தமாகவோ எல்லா வகையிலும் எனக்கு பல உதவிகளையும், எனது வீட்டுக்கு கிழமையில் 2 தடவையாவது எனது பாரதிபுரம் விவசாய போதனாசிரியர் என்னை வந்து ஆர்வப்படுத்தி சில உதவிகளையும் செய்ததற்கு ஆவணை செய்வார். இதுபோன்று எனது கிராமத்து மக்களும் எனக்கு மிகவும் பங்களிப்பாகவும், மாட்டு எரு, மாட்டு சலம், என்னிடம் மாடு வளங்கள் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு வேண்டிய எரு வகைகளை நான் கேட்கும் போதெல்லாம் இந்த கிராமத்திலே எனக்கு வழங்குவார்கள். இதை பயன்படுத்தி நான் இதற்குள்ள எரு, மண், பசளைகளை வளமாக்கி பக்கெட் மூலமாக இஞ்சி, மஞ்சளை செய்ய தொடங்கியிருந்தேன். இதன் பிற்பாடு எனது நோக்கத்தோடு நிலத்தில் நட்டு பார்த்தேன். தற்போது நிலத்தில் நடுவதால் இஞ்சி, மஞ்சள் கூடுதலான பயனை பெறக்கூடியதாக அமைந்துள்ளது. ஒரு பேக்கில் 4 கிலோ கூட மஞ்சள், இஞ்சி எடுக்கக்கூடிய சூழல் உருவாகியிருந்தது. தற்போதும் பக்கெட்டிலும் செய்து கொண்டிருக்கின்றேன். நிலத்திலும் மஞ்சளை நட்டு கொண்டிருக்கின்றேன். இனி மேலும் நிலத்தில் தான் கூடுதலாக நடுவதாக உத்தேசித்துள்ளேன். இதுக்கு வேண்டிய பசளைகள் நான் ரசாயன பொருட்கள் கலந்த பயலை இல்லாமல் மாட்டு எரு, மாட்டு சலம், எனது நில அமைப்பில் உள்ள புல்லுகள் அதுகளை உக்க வச்சு, இலைகுலை கிழுவை மற்றும் இலைகுலைகளை உக்க வச்சு அதனை பயன்படுத்தித்தான் இந்த பயிர்கள் அனைத்தும் செய்து கொண்டு வருகின்றேன். இதற்கு முன்மாதிரியாக எனது போதனாசிரியர் எந்த நேரமும் இந்த முறைகளை எனக்கு சொல்லித் தருவார். பக்கெட்டில் வைப்பதாயிருந்தால் அரை அடி மண்ணில் தான் வைப்பேன். அதுக்கு 3 தடவைகள் மண் போடுவேன். கலந்த செயற்கை எல்லாம் கலந்து மண்ணை 3 தடவைகள் தான் மண் போடுவேன். என்னிடம் வருபவர்களுக்கும் இந்த அறிவுறுத்தலை சொல்லிக் கொடுப்பேன். பக்கெட்டை நிரப்பி போட்டு கண்டுகளை வையாதீர்கள், அரை அடி உயரத்துக்கு பக்கெட்டிலே பயிரை வையுங்கள். பயிரை வைத்ததன் பிற்பாடு அந்த உரிய காலம் வாரத்துக்கிடையில் 3 தடவைகளிலே நீங்கள் மண்ணை எருமண்ணாக கலந்து போட்டு பயனுள்ளதாக ஆக்குங்கள் என்றும் குறிப்பிட்டு வருகின்றேன். இதனை சில பேர் பின்பற்றி எனது கிராமத்திலே பல பயிர்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதைவிட எனது தேவையையும் பொருட்படுத்தி எனது கிராம மக்களுக்கு பயன்படக்கூடிய மாதிரியும் கத்தரி, வெண்டி, பயத்தை, பச்சை மிளகாய், கரிமிளகாய் போன்றவற்றையும் செய்து கொண்டு வருகின்றேன்.
அடுத்து எனக்கு கிடைத்த அரசாங்கத்தால் தரப்பட்ட மாமரங்கள், நல்ல இன மாமரங்கள் பலதையும் இந்த வளவிலே உருவாக்கி அதை வெட்டு முறை கட் பண்ணி வளர்க்கின்ற முறையிலும் செயல்படுத்தி வருகின்றேன். இதற்கும் எனது போதனாசிரியர்கள் தாங்களாகவே வந்து வெட்டி காட்டி அதுக்குரிய பொருட்களும் தந்திருக்கின்றார்கள். நானும் இப்போது அதுகளை கட் பண்ணி வெட்டி கொண்டிருக்கின்றேன். எனது விவசாயத்தை தொடர்ந்தும் முன்னேற்றகரமாக கொண்டு செல்வதற்கு எனது விவசாய திணைக்களகம், விவசாய போதனாசிரியர் போன்றவர்கள் எனக்கு தொடர்ந்தும் வழங்கியது போன்று மேலும் உதவிகளை வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து இதே செயல்பாட்டை எனது கிராமத்தில் உள்ள மக்களுக்கும் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இந்த வாசனை திரவியங்கள் போன்றவற்றை இப்போ நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற நிலவரமாக இந்த வாசனை திரவியங்கள், மஞ்சள், இஞ்சி அது போன்ற பயிர்களை செய்வதற்கு நானும் உறுதுணையாக இந்த பயிர்களை கொடுப்பதற்கு மற்றவர்களுக்கு எந்த நேரத்திலேயும் ஆவணையாக இருக்கின்றேன். யார் கேட்டாலும் இந்த கன்றுகளை கொடுப்பதற்கு நான் மறுப்பதில்லை. எனவே எவராயிருந்தாலும் இந்த பருப்புகளை நான் இப்போ உங்களுக்கு குறிக்காக சொல்ல போனால் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு கூட ஒரு 10 கிலோ மஞ்சள் போய்கொண்டிருக்கின்றது. விதையாக 40 நாள் உரங்கள் இருக்கையை வைத்துத்தான் அவங்களுக்கும் அனுப்பி வைத்திருக்கின்றேன். அதேபோன்று எமது வட்டக்கச்சி பாம்புக்கும் ஒரு 10 கிலோ 40 நாளைக்கு உரங்கள் நிலைமையிலே முளைக்கக்கூடிய திறனெல்லாம் கொடுத்திருக்கின்றேன். இதே போன்ற உதவிகளை நான் செய்வதற்கு எனக்கு எனது விவசாய திணைக்களகம் ஐயா பணிப்பாளர் அவர்கள், அடுத்து எனது விவசாய போதனாசிரியர்கள், அவர்களோடு இயங்குகின்ற விவசாய உறுப்பினர்கள் அனைவரும் எனக்கு ஒத்துழைப்பு வழங்கி இந்த சேவையை என்னை மேலும் மேலும் முன்னேற்றுவதற்கு உறுதுணையாக அமைய வேண்டும். இவ்வனுபவம் வாய்ந்த விவசாயியின் பயிற்சிகையை விஸ்தரிக்கவும் ஊக்கப்படுத்தவும் விவசாய திணைக்களம் பல உதவிகளை இவ்விவசாயிற்கு மேற்கொண்டு வருகின்றது. விவசாய திணைக்களத்தினால் வீட்டுத் தோட்டம் தொடர்பாக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் மற்றும் செயற்திட்டங்கள் தொடர்பாக பிரதேச விவசாய போதனாசிரியர் மற்றும் பிரதி மாகாண விவசாய பணிப்பாளர்களிடம் கேட்டறிந்து கொள்வோம். கிளிநொச்சி மாவட்டத்தை பொறுத்தவரையில் வீட்டுத் தோட்டமானது மிகவும் வெற்றிகரமாக செய்கை கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் பாரதிபுர விவசாய போதனாசிரியர் பிரிவில் பொன்னம்பலம் ராசநாயகம் என்பவர் மிகவும் வெற்றிகரமாக செய்கை கொள்ளப்பட்டு செய்கையை மேற்கொண்டு வருகின்றார். அந்த வகையில் வீட்டுத் தோட்டத்தில் நாம் பயிர்களை பார்த்தோம் ஆனால் தக்காளி, கத்தரி, கருணை, இஞ்சி, மஞ்சள் போன்றவை பெருமளவில் செய்கை பண்ணப்பட்டு வருகின்றது. இஞ்சி மஞ்சளுக்கு விவசாயியானது அதிகளவு முக்கியத்துவத்தை கொடுக்கின்றார். காரணம், கொரோனா தாக்கத்தின் ஊடாக இஞ்சி மஞ்சளுக்குரிய கேள்வியானது அதிகரித்துள்ளது. எனவே அவர் தனது உற்பத்தியை அதிகரிக்கும் நோக்கில் அதிகளவான நிலப்பரப்பில் செய்கையை மேற்கொண்டு வருகின்றார். தேனீப்பொட்டி, ஏனைய மரக்கன்றுகள், இஞ்சி மஞ்சளுக்குரிய நடுகை பொருட்கள் போன்றவை நமது விவசாய திணைக்களத்தின் ஊடாக வழங்கப்பட்டுள்ளது. அவர் இஞ்சி மஞ்சளை அதிக அளவில் விரும்பி செய்கை பண்ணுகின்றார். எனவே பாரதிபுர விவசாய போதனாசிரியர் பிரிவில் அதிக அளவில் வீட்டுத் தோட்டத்தில் இஞ்சி மஞ்சள் செய்கையை ராசநாயகம் ஐயா மிகவும் ஆர்வத்துடன் செய்கையை மேற்கொண்டு வருகின்றார். இவ்விவசாயி வீட்டுத் தோட்டத்தில் அதிக ஆர்வம் கொண்டிருந்தது சுவைச்சரக்கு பயிரான இஞ்சி மற்றும் மஞ்சள் செய்கையில் என்பதை அங்கு சென்ற எமக்கு அறியக்கூடியதாக இருந்தது. சௌபாக்கிய உணவு உற்பத்தி செயற்திட்டத்தின் மூலம் இஞ்சி மஞ்சள் கிழங்குகளை பெற்று அவற்றை நிலத்திலும் பொலித்தீன் பைகளிலும் செய்கை பண்ணியுள்ளார். விவசாய போதனாசிரியரின் ஆலோசனைப்படியே இவர் அனைத்து பயிராக்கவியல் செயற்பாடுகளையும் மேற்கொண்டு வருகின்றார். உலகளாவிய ரீதியில் COVID-19 தொற்றுக்குள்ளான நிலையில் எமது நாட்டிலும் அதன் பாதிப்பு உணரப்பட்டுள்ளது. இதன் பாதிப்பு உணரப்பட்ட நிலையில் அதன் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் உணவு பாதுகாப்பினை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். விவசாய திணைக்களம் என்ற அடிப்படையில் நாங்கள் விவசாயிகளை ஊக்குவித்து வருகிறோம். இதிலே குறிப்பாக விவசாய அமைச்சினூடாக நாட்டில் 10 லட்சம் வீட்டுத் தோட்ட திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த கிளிநொச்சி மாவட்டத்திலே மாகாண விவசாய திணைக்களத்தினூடாக 5000 வீட்டு பொதிகளும், கமநல அபிவிருத்தி திணைக்களத்தின் உதவி ஆணையாளர் அலுவலகத்தினூடாக 3750 வீட்டு தோட்ட பொதிகளும், மேலும் மாவட்ட சேலத்தினூடாக சமுத்தி மற்றும் வேறு திணைக்களங்களினூடாக சுமார் 2000 வரை வீட்டு பொதிகளுமாக மொத்தமாக 10,000க்கும் மேற்பட்ட வீட்டு பொதிகள் வழங்கப்பட்டு விவசாயிகள்
மாவட்டத்திலே வீட்டுத்தோட்ட செய்கையில் ஊக்குவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கான தொழில்நுட்ப ஆலோசனைகளை எங்களுடைய மாகாண விவசாய திணைக்களத்தினூடாக கள உத்தியோகத்தர்கள் வழங்கி வருகிறார்கள். இங்கே நாங்கள் தனித்து வீட்டுத்தோட்ட செய்கை மட்டுமல்ல, இந்த வீட்டுத்தோட்ட செய்கையில் ஈடுபடுவதனூடாக நாங்கள் உணவு பாதுகாப்பை வீடுதோறும் நாங்கள் ஏற்படுத்துவதோடு நஞ்சற்ற மரக்கறிகளை உணவுகளை மக்கள் நுகரக்கூடிய வழிவகைகளையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். விதைகளை தெரிவு செய்தல், நாற்று மேடைகளில் விதைகளை நடுகை செய்தல், பொலித்தீன் பைகளில் இடுவதற்கான ஊடகங்களை தயார் செய்தல், நாற்று மேடைகளில் இருந்து நாற்றுக்களை பெற்று பைகளில் நடுகை செய்தல், சேதன பசலையிடல் என அனைத்து செயற்பாடுகளையும் போதனாசிரியரின் ஆலோசனைப்படியே மேற்கொண்டு வெற்றியும் அடைந்துள்ளார். அது மட்டுமல்ல, எமக்கு இன்னும் ஒரு ஆச்சரியமும் இருந்தது. இஞ்சி மஞ்சள் பயிற்சிகைக்கு மேலதிகமாக அவற்றை சரியான பருவத்தில் அறுவடை செய்து அவற்றை சுத்தம் செய்து நீராவியினால் அவித்து பின்னர் அதனை உலர்த்தி பதப்படுத்தி விதைக்காகவும் மஞ்சள் கிழங்கில் தூள் உற்பத்தியும் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்க ஓர் விடயம் ஆகும். இவரது வெற்றிக்கு அவரது அயராத உழைப்பும் இவரது மனைவியின் ஒத்துழைப்பும் கிடைக்கப்பெற்றது ஒரு வரமாகும். வயது ஒரு தடையல்ல, முயற்சி செய்தால் முடியாத காரியம் இல்லை என்பதற்கு இவ்வாறான விவசாயிகள் முன்மாதிரியானவர்கள். இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என எண்ணுகின்றோம். அந்த வகையில் விவசாயம் சம்பந்தமான உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருப்பின் புதன்கிழமை தோறும் உங்கள் பிரதேச விவசாய போதனாசிரியரை சந்தியுங்கள் அல்லது 1920 விவசாய ஆலோசனை சேவையை தொடர்பு கொள்ளுங்கள். இன்னும் 7 நாட்களில் புதியதொரு அனுபவத்துடன் புதியதொரு விவசாய தகவல்களுடன் உங்களுடன் இணைந்து கொள்கின்றோம். நன்றி.